ஜி, நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு பாருங்க. நம்ம வந்து 23ஆம் தேதி ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு குடுத்துருந்தேன். ஆனா ஏசி வந்து 81, 856 இல்ல 801 சொல்லி குடுத்துருந்தேன் ஓப்பன்ல. ஆனா ஓப்பன்ல குடுத்த பேட்டர்ன் எதுவும் பாஸ் ஆகல. ஓகே. ஆனா நல்ல பேட்டர்ன் தான் அது வரல. ஓகே. ஆனா ஜாயின்ல ஒரு பேட்டர்ன் குடுத்துருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த பேட்டர்ன் எதுவும் வரல. ஆனா நம்ம குடுத்த பேட்டர்ன் படி தான் வந்து வேற ஆங்கிள்ல அடிச்சிருக்கான். எப்படி மட்டும் டீப்பா பார்த்துக்கலாம். நம்ம என்ன குடுத்தோன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்த வாட்டி அடிக்கும்போது. நான் இங்க பிசி வந்து 46 அடிச்சிருந்தேன். அந்த பிசி 46க்கு இங்க ஏபி வந்து 46 சொல்லி அடிச்சிருந்தான். நம்ம ஏன்னா 46க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 91 ஓகேவா? 46க்கு ஃபுல் பவர் 91. அப்ப இங்க ஏபி வந்து 91 அடிச்சிருக்கான். அப்ப கண்டிப்பா பிசி ஒரு 91 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ஜாயின்ல குடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா, பிசி 91 சொல்லி குடுத்துருந்தேன். இந்த மாரி அடிக்குது எவ்வளோ வாட்டி அடிச்சிருக்கேன் என்னன்னா, 46க்கு பிசி 46க்கு ஏபி வந்து 46. அந்த 46க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 91. அப்போ ஏபி 91க்கு ஒரு பிசி 91 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அடிக்கல 91. நம்ம இந்த ஆங்கிள்ல குடுத்தேன். ஆனா அவன் எப்படி அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்க. நல்லா டீப்பா பாருங்க. இங்க பிசி 46 அதுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 91 சொல்லி அடிச்சுட்டான். அந்த 46 கீழ பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 68. அந்த 68க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 13. அவன் இந்த ஆங்கிள்ல அடிச்சுட்டான். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ ஒண்ணு போடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆங்கிள்ல பார்ப்போம். அத மாரி தான் அடிப்பான்னு சொல்ல முடியாது. அத வந்து நீங்களும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி போட்டீங்கன்னா, ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நீங்க டெமோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். அதுலேருந்து நீங்களும் ஏதாவது ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம். ஓகேவா? நம்ம சொல்ற மாரி தான் அடிப்பான்னு இல்ல. ஆனா கொஞ்சம் மாத்தி அடிக்க வாய்ப்பு இருக்கு. 91 நம்ம வந்து நேத்து வந்து 91 தான் குடுத்தேன். பிசி வந்து 91. ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பம்பர்ல வந்து பிசி வந்து 91 சொல்லி அடிச்சிருக்கான். ஓகே. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அதுவும் பம்பருக்கும் இதுக்கும் லிங்கே இல்ல. ஆனா எப்படி தான் எதுலருந்து அடிக்கிறான்னு தெரியல. அடிச்சுட்டான். ஓகே. இப்போ வந்து நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம் எப்படின்னு மட்டும் பாருங்க. ஓகே. வீக்லி சாட்ல ஒண்ணு பார்த்தேன். கரெக்ட்டா இருக்கு. அத ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னன்னு. கொஞ்சம் டீப்பா பாருங்க. இது வீக்லி சார்ட் இது எப்படின்னு பார்த்துக்கலாம். இங்க நமக்கு வந்து ஏபி பாருங்க. ஏபி வந்து 82 சொல்லியிருப்பேன். ஏபி வந்து 82 ஒரு நாள் விட்டு பாருங்க. ஏபி வந்து 87. 82க்கு ஒரு நம்பர் மட்டும் பி போர்டு மட்டும் பவர் பண்ணி 82க்கு 87 சொல்லி அடிச்சிருப்பான். அப்படியே அடுத்த நாள் பாருங்க ஏபி வந்து 60. அப்போ 60க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணா ஏபி வந்து 65 சொல்லி வரணும். ஏபி வந்து 65 வரணும். இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பார்ப்போம் 3 நம்பர. இந்த 3 நம்பர் மட்டும் டைப் பண்ணிக்கலாம் எப்படின்னு பாருங்க. ஏபி 82க்கு 87 சொல்லி அடிச்சுட்டான். இங்க ஏபி வந்து 60. அதுக்கு ஏபி வந்து 65 சொல்லி வரணும். இத மட்டும் நம்ம டைப் பண்ணிக்கலாம் எப்படின்னு மட்டும் பாருங்க. ஏபி 82 அதுக்கு வந்து சி போர்டு பார்த்தீங்கன்னா 8 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து அந்த 82க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 87 சொல்லி அடிச்சிருப்பான். 87க்கு சி போர்டு 3. இப்போ நமக்கு 60 அடிச்சிருக்கான். ஏபி வந்து 60. அந்த 60க்கு சி போர்டு பார்த்தீங்கன்னா 3 அடிச்சிருப்பான். அப்போ அந்த 60க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணா 65. அப்போ இங்க என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்க 8க்கு பவர் இங்க 3 அடிச்சதுனால, இங்க 3க்கு பவர் இங்க 8 சொல்லி 658 சொல்லி இந்த கேம் வரணும். இப்போ இந்த 658 வந்ததுன்னா, அந்த கேம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? இந்த 658 தான் அடிப்பான்னு சொல்ல முடியாது. இது பாக்ஸ்ல வரது நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏபில வந்து 65 சொல்றோம். அவன் மேக்ஸிமம் அந்த பாக்ஸ்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இத மாரி எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான். இந்த மாரி நம்ம ஏபில குடுக்கும்போது பிசில அடிப்பான். பிசில குடுக்கும்போது ஏபில அடிப்பான். அப்படி சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட, இது நம்ம அன்னைக்கு குடுத்தோம். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, இங்க வந்து பிசி பாருங்க. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 09ன்னு இருக்கும். பிசி வந்து 09 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 08 அப்ப 09லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணா 08 அப்ப 08லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணா 07 வரும் பிசில. பிசில வந்து 07 வரணும். ஆனா அவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஏபில வந்து 07 சொல்லி அடிச்சிருப்பான். என்னன்னா 09, 08 அப்ப 07 வந்து பிசில வந்திருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணான்னா, ஏபில வந்து 07 சொல்லி அடிச்சிருந்தான். இங்க பிசி வந்து 74, ஏசி 74 இங்க ஏபி வந்து 74 வந்திருக்கணும். அப்ப என்ன பண்ணியிருக்கணும்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி தான் 74 வந்திருக்கணும். அவன் என்ன பண்ணான், பிசில வந்து 74 சொல்லி அடிச்சிருந்தான். இங்க பிசி வந்து 07 வந்திருக்கணும். அவன் என்ன ஏபில வந்து 07 சொல்லி அடிச்சிருந்தான். இத மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குழப்பி தான் அடிப்பான். அது மாரி கொஞ்சம் இந்த மாரி நம்பர் வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாக்ஸ்ல போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 82க்கு ஒரு 87 சொல்லி அடிச்சிருந்தான். இங்க 60க்கு ஒரு 65 சொல்லி அடிக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா 8க்கு பவர் வந்து இங்க 3. இங்க 3க்கு பவர் வந்து இங்க 8 சொல்லி இந்த கேம் முடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 658 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே நம்ம வந்து டெய்லி சாட்ல வந்துரலாம் எப்படின்னு மட்டும் பாருங்க. இங்க பிசி பாருங்க. பிசி வந்து 39. பிசி 39 அடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6,
6 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 47 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்ட்டா பிசி 39க்கு 6 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 47 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இந்த பிசி வந்து 39 திருப்புனாக்கா நமக்கு வந்து 93 வரும். அப்ப பிசி 93 சொல்லி அடிச்சிருப்பாய்ங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க 39 திருப்பி இங்க 93 அடிக்கும்போது, அப்போ இங்க 6 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 47ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ இங்க 39 திருப்பி இங்க 93 அடிக்கும்போது, இங்க 47 திருப்பி பிசில 74 அடிக்கணும். கரெக்ட்டா 6 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 74 அடிக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணியிருந்தான் பார்த்தீங்கன்னா, ஏபில வந்து 74 சொல்லி அன்னைக்கு அடிச்சிருந்தான். அன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு குடுத்தான். நம்ம என்ன யோசிச்சாலும் அதுக்கு மேல அவன் ஏதாவது யோசிச்சு அடிப்பான் அவன். இது கொஞ்சம் டீப்பா பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். பிசி 39க்கு பிசி வந்து 39 அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, 39 திருப்பி இங்க 93 சொல்லி அடிச்சிருப்பான். இங்க பிசி 47 அப்ப 47 திருப்பி பிசில தான் 74 அடிக்கணும். அவன் வந்து ஏபில வந்து 74 சொல்லி அடிச்சு அன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு குடுத்தான். இப்ப அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, இங்க ஏபி பாருங்க. ஏபி வந்து 90 அடிச்சிருக்கான். ஏபி 90 அடிச்சுட்டா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு பாருங்க. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 56. ஏபி 90 அடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 56 சொல்லி அடிச்சிருப்பான். இப்ப நமக்கு அந்த 90 திருப்பி நமக்கு இங்க 09 அடிக்கும்போது, இங்க 09 சொல்லி அடிச்சிருக்கான். அப்ப 09 அடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 56 திருப்பி நமக்கு 65 சொல்லி திருப்பி அடிக்கணும் ஏபில. இது புரியுதா பாருங்க. அதே கேம் தான். கொஞ்சம் டீப்பா பார்த்தா உங்களுக்கு புரியும். என்னன்னா, இங்க வந்து ஏபி வந்து 90, ஏபி வந்து 90 அடிச்சுட்டு, கீழ பார்த்தீங்கன்னா 56 சொல்லி அடிச்சிருப்பான். 5 நாள் கேப்பு. இந்த 90 திருப்பி இங்க 09 அடிக்கும்போது, இந்த 56 திருப்பி 65 சொல்லி ஏபில அடிக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட் ஏபில 65 வந்தது. நமக்கு இதுலயும் பார்த்தா 65 வந்து கரெக்ட்டா கிளிக் ஆவுது. அதனால 65 ட்ரை பண்ணலாம். 65 வச்சாக்கா 658 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மேக்ஸிமம் வந்து பாக்ஸ்ல போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பாக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்படி குடுத்தா அப்படி அடிப்பான். அதனால வந்து எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா குடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா, எப்படியா இருந்தாலும் சரி ஒரு நம்பர் பவர்லயோ இப்படிதான் மிஸ் ஆயிட்டு இருக்கு நம்ம குடுக்குற நம்பர் எல்லாமே. ஓகே. அதனால வந்து நீங்க பாக்ஸ்ல போட ட்ரை பண்ணுங்க. முடியாதவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து 2 நம்பர் சொல்றேன். அது 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னன்னா, ஒண்ணு 658 சொல்லி வரலாம். அப்படி இல்லனாக்கா நமக்கு வந்து 856 சொல்லி கூட வரலாம். ஏன்னா நம்ம ஃபாலோயிங் நம்பர் குடுத்துருந்தோம். ஏபில 85 சொல்லி ஏ போர்டு 8 அடிக்கல. 8 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நாள் இன்னும் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏ போர்டு 8 அதனால மேக்ஸிமம் 8 வரது கூட வாய்ப்பு 8 வந்துனா ஏபி 85 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 856 அது மேக்ஸிமம் பாக்ஸ் போட்டா இந்த 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்சவங்க பாக்ஸ் போறது பெஸ்ட்டு. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பேட்டர்ன். நல்லா இருந்தா ப்ளே பண்ணுங்க. இல்லன்னா அந்த கெஸ்ஸிங் மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல பேட்டர்னா வரும்போது உங்களுக்கு ப்ளே பண்ணலாம். அடுத்த ஒரே ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்றேன். அது மட்டும் பாருங்க. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது மாரி இதுவரைக்கும் அடிச்சிருக்கேன் அந்த மாரி. எப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். என்னன்னா, இங்க ஏசி பாருங்க. ஏசி வந்து 85. ஏசி 85 அத திருப்புனா 58ன்னு வரும். கரெக்ட்டா அந்த கிராஸ்ல பார்த்தீங்கன்னா, 58 சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி 85 திருப்பி 58 சொல்லி அடிச்சிருப்பான். இங்க வந்து ஏசி பார்த்தீங்கன்னா, 78 அப்ப அந்த 78 திருப்புனா நமக்கு 87 வரும். நம்ம வந்து பிசி 87 தான் அங்க வந்திருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம் அன்னைக்கு தப்பு, அதுக்கு மேலேயே ஒரு 87 அடிச்சுட்டான். அதனால என்னன்னா, நான் வீடியோ போடும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, அதுக்கு மேல இங்க இங்க வர வேண்டிய நம்பரு முன்னாடியே அடிச்சுட்டான். திருப்பி இங்க அடிக்க மாட்டான்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அன்னைக்கு. வீடியோ போடும்போது. என்னன்னா கரெக்ட்டா அடிச்சிருந்தான் அன்னைக்கு. நம்ம கெஸ்ஸிங் வந்து இது இப்போ சொல்லல. அது அன்னைக்கே சொன்ன கெஸ்ஸிங் தான் இது. ஏசி 85 அத திருப்பி பிசில 58ன்னு அடிச்சிருப்பான். இங்க ஏசி வந்து 78 அத திருப்பி பிசில 87ன்னு அடிக்கணும். ஆனா, அதுக்கு முன்னாடி நாளே வந்து பிசி 87 அடிச்சதுனால, நம்ம வந்து அடுத்த நாள் 87 போக முடியல. அன்னைக்கு ஒரு பெரிய வின்னிங் அன்னைக்கு மிஸ் ஆச்சு. இப்போ அதே பேட்டர்ன் மாரி திரும்ப வரதுக்கு என்ன ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. என்னன்னா, இங்க வந்து ஏசி வந்து பாருங்க. இங்க ஏசி வந்து 77 இங்க ஏசி 77 அந்த ஏசி 77 எடுத்து இங்க ஏபில வந்து 77 சொல்லி அடிச்சுட்டான். இப்ப இங்க ஏசி வந்து 75 அத எடுத்து ஏபில வந்து 75 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி 75 வந்து நம்ம வந்து 756ம் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏபி 75 நம்ம பெண்டிங் நம்பர் தான். அது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஏபி 75ம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் பேட்டர்ன் எக்ஸ்ட்ரா குடுக்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா ஒரே பேட்டர்ன் குடுத்துருவேன். ஆனா எது குடுத்தாலும் அதுலேருந்து ஒரு நம்பர் பவரோ இல்ல மிஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இதுவும் வரதுக்கு ஏபி 75 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்க ஏசி 75க்கு இங்க ஏபி வந்து 74 சொல்லி அடிச்சிருந்தான். ஏசி 75க்கு இங்க ஏபி வந்து 74. இங்க ஏசி 74க்கு ஒரு ஏபி வந்து 75 வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால, ஏபி 75 ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாக்ஸ்ல போடுறது அதிக நம்பர் வர மாரி இருக்கும். ஓகே. ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. என்னன்னா,
658 இதை வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டுக்கோங்க. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 75. உங்களுக்கு சி போர்டு எது வருதோ ட்ரை பண்ணுங்க ஜி. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.